ஏசாயா 39வது அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பின்பகுதி. எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தின் எங்கும் அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் ஒன்றுமில்லை. வாங்க வாங்க பாருங்க, இதுதான் என்னுடைய ஆயுத சாலை. பாருங்க, இவ்வளோ தங்கத்தை நான் வச்சுருக்கேன். பாருங்க, என் பெட்ரூம் என்ன அழகாக இருக்குது. பாருங்க, என் மனைவி பிள்ளைகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க. பாருங்கள், படம் போட்டு காண்பித்தார், பெருமையாய் காண்பித்தார். எசேக்கியா யாரிடம் காண்பித்தார்? பாபிலோன் நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட பிரதானிகளிடத்தில். அவங்க எதுக்காக வந்திருக்காங்க? இவருக்கு வாழ்த்தல் சொல்ல வந்திருக்காங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதம் செய்திருக்காராமன்னு விசாரிக்க வந்திருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பற்றி பேசவே இல்லாமல் பெருமையும் மகிமையும் எல்லாத்தையும் கொண்டு போய் திறந்து காமிச்சார். அதனால் ஆண்டவர் கடுங்கோபம் கொண்டு சபித்தார். யாருக்கும் நிகழக்கூடாத சம்பவம் எசேக்கியா ராஜாவின் பிள்ளைகளுக்கு சம்பவித்தது என்று காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கும் பொழுது நம்மிடத்தில் யார் வந்தாலும், முக்கியமாக பெரிய அரசியல்வாதிகள் தலைவர் நம்மிடத்தில் வந்தாலும் ஆண்டவரையே காண்பிக்க வேண்டுமே அன்றி நம்முடைய பெருமைகளை, நம்முடைய மகிமைகள் என்ற சொத்துக்களை, வாகனங்களை, பிள்ளைகளின் அழகை நாம் காண்பிப்போம் என்றால் எசேக்கியா ராஜாவுக்கு நிகழ்ந்த பயங்கரமே நமக்கும் சம்பவிக்கும். ஒரு பொழுது எல்லாருக்கும் காண்பிக்காதீங்க. காமிக்கணுங்கிற அவசியமே இல்லை. காமிச்சிக்கு நான் கத்துற கோபாக்குன்னு வந்துடும். இது ஒரு பாவமாக நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதுதான் பயங்கரமான பாவமாக ஆண்டுடைய பார்வையில் காணப்படுகிறது. எப்பொழுதும் எல்லாவற்றையும் முடிந்தளவு சீக்கிரட்டாக வச்சுக்கிடுங்க. ஓட்டவாயாக இருக்காதீங்க. எல்லாத்தையும் காண்பிக்காதீங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்றென்றைக்கு நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். நீங்கள் அசைக்கப்படாமல் இருப்பீர்கள். காண்பித்தாலோ அழிவை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.